ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகா பெரியவா எப்போதும் பிரசாதம் கொடுப்பதற்கும் நடுவில் ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களை பேசுவார். அப்படி ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்தப்போ ஸ்ரார்த்தத்துக்கு 1008 காய்கறிகள் எப்படி சமைக்கணும்னு புரியலையேன்னு ஒரு பக்தர் கேட்டார். அப்போ அவருக்கு மட்டும் இல்லாமல் வந்திருந்த அனைவருக்காகவும் பேசினார். புராணத்தில் ஒரு அழகான கதை இருக்கு, அதை புரிஞ்சுண்டா அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிடும்னு சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சமயம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரரிடம், நாளைக்கு எங்கள் வீட்டில் ஸ்ரார்த்தம், நீங்கள் சாப்பிட வரணும்னு கூப்பிட்டா. ஸ்ரார்த்தத்துக்கு எனக்கு 1008 காய்கறி சமைத்து போடுறதா இருந்தால் சாப்பிட வரேன்னார். இதை கேட்டதும் வசிஷ்டருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவர் பக்கத்தில் இருந்த அருந்ததி, 1008 காய்கறி தானே, திவ்யமாக சமைச்சு போடுறேன் வாங்கோன்னா. மறுநாள் விஸ்வாமித்திரர் சாப்பிட வந்தா. வாழை இலை போட்டு அருந்ததி பரிமாற ஆரம்பித்தாள். முதலில் 8 விதமான காய்கறிகளை பரிமாறினார். வாழைக்காய் கறி, பாகக்காய் பொரியல், சாதத்தோடு பிரண்டை தொகையல், பலா பிஞ்சு சமைத்து பரிமாறினார். இப்போது 1008 காய்கறி பரிமாறிவிட்டேன், நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொன்னார். அதை கேட்ட விஸ்வாமித்திரர், நீங்கள் என்னை அவமானப்படுத்துறீங்க என்று சொன்னார். இது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை இப்போது திருப்பி சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு, ஸ்ரார்த்த சமையலில் பாகக்காய் 100 காய்கறிக்கு சமம், பிரண்டை 300 காய்கறிக்கு சமம், பலாக்காய் 600 காய்களுக்கு சமம். அது தவிர 8 காய் சமைத்திருக்கேன், எல்லாம் சேர்த்தா 1008 காய்கறின்னு சொன்னார். அதை கேட்ட விஸ்வாமித்திரர் சந்தோஷமாக சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போனார். அதனால் பாகக்காய், பிரண்டை, வாழைக்காய், பலாக்காய் எல்லாம் அமாவாசைக்கோ இல்லை திவசத்துக்கோ கொடுக்கறது மூலமாக முன்னோர்களோட பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கார். நாமும் முடிந்தவரை கடைபிடிப்போமே. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.